வணக்கம். முருகன் என்றால் 6 ஆதாரம், 6 முகம் அல்லவா, 6 படை வீடு அல்லவா. 6 ஆதாரம்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா. இந்த 6 ஆதாரங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு வடிவம்தான் முருகக் கடவுள். எனவே 6 படை வீடுகளை வழிபடுதல் என்பது 6 ஆதாரங்களை சென்று அணுகுவது, அந்த இடத்தை தியானிப்பது. 6 ஆதாரங்கள் என்பது உடல் அளவில் நம்முடைய மூலாதாரத்திலிருந்து சிரசு வரை 6 ஆதாரங்களும் சொல்லப்பெறுகின்றது. சிரசுக்கு மேலாகவே 6 ஆதாரம் ஒரு இடத்தில் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலும் 6 ஆதாரங்கள் குறிப்பிடப்பெறுகின்றது. எனவே முருகப்பெருமான் என்பவர் 6 தலைகளை உடையவர், 6 படை வீடுகளை உடையவர், 6 ஆதாரங்களை உடையவர். எனவே முருகப்பெருமானை நீங்கள் காணும் போதெல்லாம் 6 ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு காண வேண்டும். இதுவே முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு, இதுவே முருகப்பெருமானுடைய உண்மை கோலத்தை காண்பதற்கு மிக எளிய வழி. நன்றி.